வணக்கம். இன்னைக்கு நாம அகண்ட ஜோதியோட டிசம்பர் 1952 இதழிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது இது. ஆனா இன்னைக்கும் நம்ம மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு இது ஒரு ஆழமான வழிகாட்டியா இருக்கு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க நமக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கலாம். நம்ம மனசு ஒரு தெளிவான ஜன்னல் மாதிரி இருக்கா, இல்ல எல்லாத்தையும் மாத்தி காட்டுற ஒரு கண்ணாடியா இருக்கா? அதாவது நாம உலகத்தை உள்ளபடி பாக்குறோமா, இல்ல நம்மளோட பயம் ஆசை எல்லாத்தையும் அது மேல பூசி ஒரு வேற படைச்ச பாக்குறோமா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம தேடலே ஆரம்பிக்குது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நம்மளோட முதல் பகுதி மனதின் மாயை, அதாவது மண்காப்புறம் பத்தி தான். இது இதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரையுமே பாதிக்கிற ஒரு விஷயம். இது எப்படி நம்ம பார்வையை மறைச்சு நம்ம யாதார்த்தத்தையே மாத்தி அமைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த உணர்வு நம்மள எத்தனை பேருக்கு வந்திருக்கோம் இல்லையா? தேவையில்லாத கவலை, தப்பான புரிதல், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சிற மாதிரி கட்டி அதுக்குள்ள நாமளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அது கண்ணுக்கு தெரியாத ஜெயில் தான், ஆனா அதோட சுவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங். இந்த வலியை புரிஞ்சிக்கிறது தான் முதப்படி. இந்த ஒரு வரி எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லுது பாருங்க. உண்மையில நம்மளோட பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் வெளியே நடக்கிற சம்பவங்கள் கிடையாது. அதுக்கு பதிலா அந்த சம்பவங்களை பத்தி நம்ம மனசு உருவாக்குற கதைகள் தான். நிஜத்தை விட நம்ம கற்பனையே நமக்கு அதிக வலியை கொடுக்க முடியும்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ இந்த மனதின் மாயைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஒரு கலர் கண்ணாடி போட்டுட்டு உலகத்தை பார்க்குற மாதிரி. அந்த கண்ணாடி நம்மளோட பழைய அனுபவங்கள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகளால ஆனது. அதனால அது உண்மையை அப்படியே காட்டாம நமக்கேத்த மாதிரி ஒரு சிதஞ்ச தோற்றத்தை தான் காட்டும். சரி, இப்போ இந்த மனமாயை எதனால எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த பகுதிக்குள்ள போகலாம் வாங்க. இதோட மூல காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். இந்த மனமாயையோட ஆணிவேர் எங்க இருக்கு? முதல் விஷயம், நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் மேல வைக்கிற பிடிப்பு. ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும்னு நம்ம பிடிவாதமா இருந்தா மனசு யதார்த்தத்தை மாத்த ஆரம்பிக்கும். அடுத்து, தெரியாத எதிர்காலத்தை பத்தின பயம், நம்ம ஈகோ, அப்புறம் ஜென்ம ஜென்மமா தொடர்ற சம்ஸ்காரங்கள், அதாவது நம்ம ஆழ்மன பதிவுகள். இது எல்லாத்தையும் விட முக்கியமா, நம்ம மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும் 100க்கு 100 உண்மைன்னு நம்புறது தான் இந்த மாயையை இன்னும் பலப்படுத்துது. பிரச்சனையின் மூல காரணங்களை பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு என்ன தீர்வு? இந்த மாயையிலிருந்து வெளியே வர ஒரு பிராக்டிக்கலான வழியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி. இதோ ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, உங்க எண்ணங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு அது பாட்டுக்கு வந்துட்டு போறத ஒரு சாட்சி மாதிரி பாருங்க. ரெண்டாவது, அந்த எண்ணங்கள் நீங்க இல்ல, நீங்க வேற, உங்க எண்ணங்கள் வேறன்னு ஆழமா உணரணும். மூணாவது, மனசுல வர ஒவ்வொரு எண்ணத்தையும் கேள்வி கேளுங்க, இது உண்மையா அப்படின்னு. கடைசியா, உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணாம நிதானமா ஒரு நோக்கத்தோட செயல்படுங்க. இந்த மேற்கோள் நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த 4வது ஸ்டெப்பை எவ்வளவு அழகா உறுதிப்படுத்துது பாருங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நாம உடனே எதிர்வினையாற்றுறோம். ஆனா அந்த சம்பவத்துக்கும் நம்ம ரியாக்ஷனுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்ல நாம கொஞ்சம் விழிப்பா இருந்தா உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம நம்ம செயல்களுக்கு எஜமானரா இருக்கலாம். அதுதான் உண்மையான சுதந்திரம். சரி, இந்த மாயத்திரை விலகினா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு உண்மையான பார்வையோட வாழறதுல கிடைக்கிற பரிசு என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இது நம்ம பயணத்தோட கடைசி, அதே சமயம் ரொம்ப அழகான ஒரு பகுதி. இந்த ஒப்பீடு எவ்வளோ ஆழமானது பாத்தீங்களா? ஒரு பக்கம் மாயோட வாழற வாழ்க்கை, எப்பவும் கவலை, குழப்பம், சோர்வு. இன்னொரு பக்கம் தெளிவான பார்வையோட வாழற வாழ்க்கை, அமைதி, நோக்கம், எனர்ஜியோட இருக்கு. இது சும்மா ஒரு மூட்ல வர்ற தற்காலிக மாற்றம் கிடையாது. இது வாழ்க்கையோட தரத்தையே மாத்துற ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த எண் 1க்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. மாயையால நாம பார்க்கிற நல்லது கெட்டது, சரி தவறுங்கிற அந்த இரட்டைத்தன்மையிலிருந்து வெளியே வந்து எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கிற ஒரு உயர்ந்த நிலையத்தான் இது குறிக்குது. நம்ம இலக்கு இந்த ஒருமைப்பாட்டை அடையிறது தான். நாம இந்த ஆய்வோட நிறைவுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். இந்த கருத்துக்கள் உங்க மனசுல ஆழமா பதியட்டும். இந்த முக்கியமான கொள்கைகளை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எண்ணங்கள் தான் நீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க அதையும் தாண்டினவங்க. அமைதி வேணும்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க, பற்றில்லாம இருக்க கத்துக்கோங்க. உங்க மனசு தெளிவா இருந்தா உங்க செயல்களும் தெளிவா ஒரு நோக்கத்தோட இருக்கும். ரொம்ப முக்கியமா, பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஞானம் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துக்கும் ரொம்பவே தேவையானது. கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட உங்களை விட்டு போறேன். தெளிவுங்கிறது நாம வெளியில தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் கிடையாது. அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு.
நம்ம மனசோட மாயைய நம்ம விளக்க அந்த தெளிவு தானா வெளிப்படும். அத நாம உணர மட்டும்தான் வேணும்.